கலைஞர் பிறந்த திருவாரூர்காரர், அரசியல் முழுநேர பணி. சிறு வயதிலேயே கவுன்சிலராக சேவை செய்து வருகிறார். சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இரவின் விழிகள் மூலம் அறிமுகமாகும் நாயகன் மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நான் பேசும்போது மைக்கு நானே என்ன பேசுறேன்னு தெரியாம வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை வந்து என்கிட்ட டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டாரு. ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் இந்த கதையில் நடிக்கிறது இருக்கணும். நான் ஹீரோவை பண்ண சொன்னார். நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் வேறு யாராவது போடுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களே நடிக்கலாம், எப்படி நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு கட்டாயப்படுத்தினேன். அதுக்கு அவர் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டதோட அவர் கஷ்டப்பட்டது தான் அதிகமாக. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு, டார்ச்சர்னா கொஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சார். ஏன்னா நம்ம இங்கே நடிச்சிடலாங்க, நான் பார்க்குறதோட இந்த மக்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த கதையோடு கரெக்டாக ஒத்து போகணும் அப்படிங்கிறது. ஒரு சீனை ஒரு டேக்கு 2 டேக்கெலாம் இல்லை, 10 டேக்காக இருந்தாலும் விட மாட்டார். அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவார். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியானம் 12 மணி வரைக்கும் விடல, காலை சாப்பாடு கூட சாப்பிட விடல. அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுச்சு. இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்லும் போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுறேன். அதை நீங்கள்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவு தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிசர் மனோகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அந்தோணி மார்க்ஸ் மூலிய பார்த்தா இந்த படம் எனக்கு கிடச்சிச்சு. இங்கே என்னை வளர்த்து விட்ட ஜாம்பவானம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. என்னை துளி தந்த காலத்தில் முதல்ல ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ராம்சியார் உட்காந்துருக்காங்க. என்னை வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயாக ப்ரொடக்ஷனாக இருந்த என்னை இன்னைக்கு ஒரு 350 படம் 400 படம் வர காரகர்த்த முதலாளி ஆகிய நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் என்னை வளர்த்து ஒரு சாதாரண பழனிசாமியாக இருந்த என்ன சிசர் மனோரை வளர்த்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருசாக ஆகி கொண்டது நீங்கள் தான். இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் அந்தோணி மார்க்ஸ் மூலியமாக கிடைச்சி டைரக்டர் பேசினாங்க. ஒரு 25 நாள் வேணும்னு சொன்னாங்க. வெள்ளிமலை போனோம். டைரக்டர் இந்த மாதிரி எத்தனை படம் ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. நம்ம சினிமாவில் எல்லாம் ஊறிட்டு தான் இருக்குது, நம்ம பார்க்காத வேலை இல்லை, அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 24 படத்தை 15 நாளில் என்னை வந்து அதாவது உட்கார விட மாட்டார். ஒரு அருமையான கதை. இந்த இன்றைய காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த கதை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வரும். அதை கொண்டே சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் பாதை தொட்டு கேட்டுக்கிறேன். அருமையான கதை. தயாரிப்பாளர் மகேந்திரன் ஹீரோ. ஒரு 5 மணி கரண்ட் அந்த ஏரியாவில் திரும்பி பார்த்தா கரண்டே இருக்காது. லாரியில் தண்ணி வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு போய் இருட்டுக்குள்ளே திருவான். 5 மணிக்கு பார்த்தா அவர் காரில் பிளேட் எடுத்துகிட்டு இருப்பார். நான் ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த வேலை
நான் வந்து வேளாத்த கிட்டத்தட்ட 100-150 படத்துக்கு நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் பாயா எல்லா வேளாத்தரும் அந்த வேலையை ஒரு ஹீரோ தயாரிப்பாளர் பார்த்தா நான் வந்து லாரியில் தண்ணி வந்துருக்கு பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு ரூம் எடுத்து போகிறதுக்குன்னா இவர் வந்து பிளேட் எடுத்து காரில் வச்சுட்டு இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசரு அவர் எத்தனை பெரிய ஆள் ஒரு படத்தையும் போட்டு இந்த படத்தை நடித்து அந்த ஸ்பாட்டில் போய் இதைட்டு எந்த வேலையும் பாதிக்கக்கூடாதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காண்டி. இயக்குனர் என்னன்னா அங்கே வந்து அதாவது ஒரு சீன் இன்னைக்கு 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணிப்பாங்க, 6 சீன் எடுப்பார். ஃபாஸ்ட் ரெடி ரூபான் கத்திக்கிட்டே இருப்பார். நானும் சேரன் சாரும் அவரும் என்ன படம் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, டயலாக் பக்கமாக இருக்கும். போகலண்ணே பாரு. நிச்சயமாக அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது காரணகர்த்தா டைரக்டர் தான் சிக்கா ராஜேஷ் சார். அருமையான இயக்குனர், அருமையான கதை. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். மகேந்திரனை நிச்சயமாக பெரிய லெவலுக்கு வரணும். இந்த வேலை இந்த பாஸ்கர் சார் கேமராமேன் பாருங்க ஒன்றுமே தெரியாம மாதிரி உட்காந்து காப்பிடுங்க, கொலையை அத்தையே விடுவார். ஒன்றுமே இல்லை, இந்த ஒன் படம் போலாம் பாடுவார். வெயில் இல்லாட்டாலும் மழை பெய்தாலும் சாட்டை எடுப்பார், இருட்டாக இருந்தாலும் சாட்டை எடுப்பார். அவர் இந்த பாஸ்கர் அண்ணன் வந்து அவரும் ஒரு திறமையான ஆள். நிச்சயமாக வந்து இந்த டீம் இதில் வேலை பார்த்த அத்தனை பேருமே நிச்சயமாக டைரக்டர் வந்து இது வந்து படம்லாம் சொன்னால் யாரெல்லாம் நம்ப மாட்டேன் நான். கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே 15 படம் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணார். இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஓட வைக்கிறது உங்கள் கடமை, உங்கள் கையில் இருக்குது. உங்கள் பொறுப்பாக தொட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.